அன்பினர்களே, வளைகுடாவில் தன்னிச்சையாக அமெரிக்க அதிபர் அவர்கள் ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்த போதிலும் நாம் அதை தெளிவாக சொல்லினோம் இல்லையா? இந்த 2 மாத காலமும் அமெரிக்கா தன்னுடைய படைகளை பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழி என்று சொன்னோம் இல்லையா? இப்பொழுதோ அலுதைத் கட்டார் பக்கம் கொஞ்சம் விமானங்கள் தரையிறங்குவதாக ஒரு தகவல் வந்திருக்குது. தற்போதைய சூழலில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்று மாலை சவுதி அரேபியா வந்திருக்கின்றார். முகமது பின் சல்மான் அவர்களை சந்திக்கின்றார். இரகசியமான முறையில் இந்த சந்திப்பு நடக்குது. உள்ளந்தரங்கம் என்னென்றால், ஈரானின் ரோன்களுக்கு ஆப்படிப்பதற்காக யுக்ரைனிலிருந்து 200 ரோன் எதிர்ப்பு நிபுணர்கள் இறக்கிட்டாங்க. யார் இறக்கியிருக்கிறார்? ஜெலன்ஸ்கி இறக்கிறார். இப்ப இதுக்குள்ள மூக்கு நுழைச்சிட்டா ஜெலன்ஸ்கி. ஏற்கனவே நாம சொன்னமில்ல, வளைகுடாவில் 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார். இன்று அவர் தரை தட்டி இருக்கின்றார். மிகப்பெரிய பேச்சுவார்த்தை பண்ணுகின்றார். ஏற்கனவே 3 நாடுகளில் அதாவது கட்டார், அமீரகம், சவுதி ஆகிய 3 நாடு, கட்டார், அமீரகம், சவுதி, இந்த 3 நாடுகளிலேயும் ஈரானின் ட்ரோன்களை எதிர்கொள்ளக்கூடிய ட்ரோன் எதிர்ப்பு நிபுணர்கள், அதாவது இப்ப ரஷ்யாவிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் ஒரு சிறிய நாடு மிகப்பெரிய ரஷ்யாவை எதிர்த்து நிற்கிறான் தானே என்ற அந்த ஒரு தைரியமிக்க நாடு என்பதால இவங்க ஈரானுக்கு பயந்து முற்றுமுழுதாக ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க 10 ஆண்டுக்கு, ஜோர்டானும் சேர்ந்து. இப்பொழுது 200க்கும் அதிகமான ரோன் எதிர்ப்பு நிபுணர்கள் தரை தட்டுகிறாங்க யுக்ரைன்ல இருந்து. இரகசிய பேச்சுவார்த்தை கொண்டுக்கு தரை தட்டி இருக்கின்றார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள். சல்மானை சந்திக்கிறதுக்கு ஜெத்தா வந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கின்றது. வாருங்கள் முற்றுமுழுதாக செய்திக்குள் செல்வோம். இந்த போர் உண்மையிலேயே நாங்க நினைச்ச முடிய போகுது, இது முடிகிற மாதிரி தெரியும். யுக்ரைன் வந்து பூந்தான இப்ப தொடரக்கூடிய நீண்ட காலம் எடுக்கக்கூடிய வழிவாக என்னால் நீண்ட காலம் எடுக்க அமெரிக்கா போருக்கு தயாராகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, இந்த 2 மாத காலமும் அவங்க ஒரு பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ளவும் புதிய அணிகளை நியமனம் பெற்று இந்த 1 மாதத்துக்குள்ள பயிற்சி எடுத்து, துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்து கொஞ்சம் பேர் இறக்க போறாங்க. ஆக ஒரு நீடிக்கும் யுத்தமாகத்தான் இது பார்க்கப்படுதே ஒழிய அமைதிக்கான யுத்தம் அல்ல. பாகிஸ்தான் மும்முரமாக இருந்தாலும் யுத்தத்துக்குள்ளாம் வரப்போது. வாருங்கள் செய்திக்கு செல்வோம். பட்டத்து இளவரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜெலன்ஸ்கி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு வருகை தந்திருக்கின்றார். பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் ஒப்பந்தங்களை முன்னெடுத்து செல்லும் நோக்கில் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்கு வந்தடைந்திருக்கின்றார். முன்னதாக அவர் கிரேக், சைப்ரஸில் ஐரோப்பிய தலைவர்களிடமிருந்து நிதி உத்தரவாதங்களை பெற்றார். மேலும் மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகளான ஹீவின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி வருகிறார். இப்ப இவருக்கு பணம் கொடுக்க போறாங்க, ஒயில் காசு, எண்ணெய் காசு இவரு குவிய போகுது. ஏற்கனவே ஜெலன்ஸ்கி இருக்கிற பஞ்சத்துக்கு வளைகுடா பணம் போய் சேரும் என்றால் இன்னும் ஆயுதத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுவார். ஐரோப்பாவிற்கு அப்பால் கீவ் தனது ராஜதந்திர மற்றும் பொருளாதார கூட்டாண்மையை தொடர்ந்து விரிவுபடுத்தி வரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் தரையிறங்கியிருக்கின்றார். இன்று வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு இந்த செய்தி நாளை காலையாக தருகின்றோம். இன்று பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளில் சவுதி அரேபியாவுடன் எங்கள் ஒப்பந்தங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த ஒத்துழைப்பு பரஸ்பரமானது என்றும் குறிப்பிட்டார். மார்ச் மாத தொடக்கத்தில் ஜெலன்ஸ்கி மேற்கொண்ட மத்திய கிழக்கு சுற்றுப்பயணத்தின் போது சவுதி அரேபியா மற்றும் கத்தாருடன் செய்து கொண்ட 10 ஆண்டு கால ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் உட்பட தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்களை தொடர்ந்து இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. இது அவருடைய 2வது பயணம், இன்றைய பயணம். இப்பகுதியில் யுக்ரைன் கையெழுத்திட்ட முதல் ஒப்பந்தங்கள் இவையாகும். ஐரோப்பிய ஆதரவு மற்றும் நிதி உத்தரவாதங்கள். வியாழக்கிழமை அன்று கிரேக்கு, சைப்ரஸில் நடைபெற்ற ஐரோப்பிய தலைவர்களின் கூட்டத்தில் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டார்.
அங்கு அவர் லிதுவேனிய அதிபர் கிதானாஸ் நௌசேடா, டேனிஷ் பிரதமர் மெடே ப்ரொடக்ஷன், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியா கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லயன் ஆகியோரை சந்தித்தார். இது மிகப்பெரிய முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது கீவின் மீள்திறனுக்காக யுக்ரைன் நிதி உத்தரவாதங்களை பெற்றது. மேலும் விவாதங்கள் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தின. ஐரோப்பிய கவுன்சிலில் உரையாற்றிய ஜெலன்ஸ்கி கீவ் இப்போது மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகளில் தீவிரமாக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நாங்கள் காகசஸ் உடனான ஒத்துழைப்புக்கு தயாராகி வருகிறோம் என்றும் மேலும் பிற கூட்டாளருடன் பேசி வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அவர் இன்று ஜெட்டா நகருக்கு வருகை தந்துள்ளார். கடந்த சில வாரங்களில் இது சவுதி அரேபியாவுக்கு மேற்கொள்ளும் 2வது பயணமாகும். இந்த சந்திப்பின் பின்னணி என்ன? இதுதான் முக்கியமானது. பாதுகாப்பு மற்றும் ட்ரோன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு. இந்த விஜயத்தின் மிக முக்கியமான அம்சமாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஆகும். 4 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்ய தாக்குதல்களை எதிர்கொண்டு வரும் யுக்ரைன் ஈரானிய தயாரிப்பு ட்ரோன் சுட்டு வீழ்த்துவதில் உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார் யுக்ரைன். இந்த நுட்பங்களை சவுதி அரேபியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்காக மற்றும் கூட்டு பாதுகாப்பு, அதாவது ஜாயிண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்பான 10 ஆண்டு கால ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவது இந்த பயணத்தின் முதலாவது நோக்கம். 2வது என்ன வருகிறது? எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு. பாதுகாப்பு மட்டுமல்லாமல் எரிசக்தி, எனர்ஜி மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து தலைவர்கள் ஆலோசித்தார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைதி பேச்சுவார்த்தையில் சவுதியின் பங்கு 3வதாக வருகிறது. சவுதி அரேபியா, ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளிடம் நல்லுறவை பேணி வருகிறது. எனவே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு மத்தியஸ்தராக, மெடியேட்டராக சவுதி செயல்படுவதை யுக்ரைன் வரவேற்கிறது. குறிப்பாக கைதிகள் பரிமாற்றம் மற்றும் அமைதி தீர்வுகளை எட்டுவதில் சவுதியின் பங்கை ஜெலன்ஸ்கி பெரிதும் எதிர்பார்க்கிறார். 4வதாக பிராந்திய பாதுகாப்பு சூழல், ஏர் டிஃபென்ஸ் வருகிறது. தற்போது மத்திய கிழக்கு நிலவும் பதற்றமான சூழலில் குறிப்பாக ஈரான் தொடர்பான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள யுக்ரைனின் வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அனுபவம் சவுதிக்கு தேவைப்படுவதாகவும் இதற்காக ஏற்கனவே 100கணக்கான யுக்ரைனிய பாதுகாப்பு நிபுணர்கள் சவுதியில் பணியாற்றி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த பயணம் வெறும் அரசியல் சந்திப்பு மட்டுமல்லாமல் யுக்ரைனின் நவீன போர் அனுபவத்தை சவுதியின் முதலீடு மற்றும் தேவைகளுடன் இணைக்கும் ஒரு மூலோபாய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் சொல்லப்படுது. இப்ப பாருங்க, ஒரு மூலோபாய பாதுகாப்பு வந்துட்டு எண்ணெய் காசெல்லாம் கொடுக்க போறான் இவனுக்கு, யுக்ரைனுக்கு. அவன் புல் ரீகவர் பண்ணிடுவான். பார்க்கலாம், சண்டைக்குள்ளாம் போறானுங்கள். அப்ப அமைதி மார்க்கம் அமைதிக்கு போகலையே. சரி, வான் பாதுகாப்பு மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு வியூகம் பற்றி சொன்னால், ஜெலன்ஸ்கியின் சவுதி விஜயத்தின் முக்கிய ரகசியமே ஈரானிய ட்ரோன்களை எதிர்கொள்ளும் யுக்ரைனின் யுக்தி தான். ஈரானிய பாதுகாப்பு சாகிட் ட்ரோன்களை யுக்ரைன் வெற்றிகரமாக முறியடித்து வருவதால் அந்த தொழில்நுட்பத்தை சவுதிக்கு வழங்குவதன் மூலம் ஈரானின் வான்வழி அச்சுறுத்தலை மறைமுகமாக தடுக்கும் திட்டம் என்று சொல்லப்படுகின்றது. 2வது ஷடோ போர், நிழல் போர். ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து அவ்வப்போது சைபர் தாக்குதல்கள் மற்றும் மர்மமான வெடிப்புகள் நிகழ்ந்து வருகின்றன. இதற்கு பின்னால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் உளவு அமைப்புகளின் ரகசிய திட்டங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3வது கடல் வழித்தடம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பிளாக்கெட். ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றத்தை குறைக்க அமெரிக்கா தனது கடற்படையை பயன்படுத்தி ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் ஆயுத போக்குவரத்தை கண்காணிக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இது ஒரு மறைமுக, அதாவது டுவல் பிளாக்கெட் என்று சொல்லப்படுகின்றது, மறைமுக நிலையை உருவாக்குவதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது ரீஜனல் ஏலியன்ஸ். அமெரிக்காவின் ஆதரவுடன் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு ரகசிய பாதுகாப்பு வளையத்தை, செக்யூரிட்டி அம்ப்ரெல்லா உருவாக்கி வருகின்றன. அதாவது ஒரு பாதுகாப்பு குடையை.
இது நேரடியாக போரில் ஈடுபடாமல் ஈரானின் செல்வாக்கை பிராந்தியத்தில் கட்டுப்படுத்தும் ஒரு நகர்வாகும். அதாவது மறைமுகமாக ஈரானை நசுக்குவது, ஈரானின் பொருளாதாரத்தை ஒடுக்குவது போன்ற ஒரு செக்யூரிட்டி அம்ப்ரெல்லா பாதுகாப்பு குடையை உருவாக்குகிறார்கள். யுக்ரைன், சவுதி மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே ஈரானின் ராணுவ நடமாட்டங்கள் குறித்த உளவு தகவல்களை பகிரும் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் ஒப்பந்தம் ஒன்றும் ரகசியமாக செயல்பட்டு வருகிறது. நேரடியான ஒரு போரை தவிர்த்து ஈரானின் பொருளாதாரத்தையும் ராணுவ தொழில்நுட்பத்தையும் பலவீனப்படுத்தும் வகையிலான ரகசிய நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜெலன்ஸ்கியின் சவுதி பயணம் இந்த வியூகத்தில் ஒரு முக்கியமான அங்கமாகவே பார்க்கப்படுகிறது. இது போன்ற அதாவது இது போன்ற அந்த ரகசிய நகர்வுகளை மிகவும் மறைமுகமாக இவங்கள் வைத்துக் கொண்டு ஈரானுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழலில் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக சவுதி அரேபியா மற்றும் யுக்ரைன் இணைந்து மேற்கொள்ளும் ரகசிய நகர்வுகள் என்றால் ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் இடையே நடந்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் சவுதி வருகை ஒரு முக்கியமான ஷடோர் பார்க்கப்படுகிறது. ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம், அதாவது ஈரானிய சைடு, அதாவது அந்த யுக்ரைன் அவங்களோட ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அந்த முழு நோக்கம் என்று சொல்லப்பட்டாலும் 200க்கும் மேற்பட்ட யுக்ரைனிய பாதுகாப்பு நிபுணர்கள் ஏற்கனவே சவுதி அரேபியாவில் அவர்கள் முகாமிட்டு ஈரானின் ட்ரோன்களை அவர்கள் எதிர்ப்பதில் முன்னணி வகித்து வருகிறார்கள் சொல்லப்படுகிறது. சவுதி, கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுடன் இணைந்து யுக்ரைன் ட்ரோன் உற்பத்தி மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க ஒப்பந்தம் செய்துள்ளது. இது ஈரானை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க ஒரு மறைமுகமான முயற்சி என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஈரானின் ஆதிக்கத்தை குறைக்க யுக்ரைன் தனது கடல்சார் பாதுகாப்பு அனுபவத்தை சவுதியுடன் பகிர்ந்து கொண்டு வராங்களாம் இந்திய பொறுப்பில் இருந்து. இதேவேளை பிப்ரவரி 2026 தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு ராணுவ நடவடிக்கையில் ஈரானின் முக்கிய தளங்களை ஏற்கனவே பலவீனப்படுத்தி உள்ளது. இப்போது ஜெலன்ஸ்கியின் வருகையானது ஈரானுக்கு எதிரான ஒரு புதிய மத்திய கிழக்கு ஐரோப்பிய ராணுவ கூட்டணியை ரகசியமாக உறுதிப்படுத்துவதாகவே இந்த செய்தி சொல்லுகின்றது. இது போன்ற ரகசிய ஒப்பந்தங்கள் இதுவரையும் வெளியாகவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ஒப்பந்தங்கள் கிடைத்தவுடன் நாம் அது பற்றியும் சொல்லலாம். தற்போதைய சூழலில் ஏப்ரல் 20 அன்று வெளியான தகவலின்படி மொசாட் மற்றும் IDF இணைந்து ஈரானின் புரட்சிகர காவல் படையின் ரகசிய பயங்கரவாத வலையமைப்பு பின்னலை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த நடவடிக்கையில் ஈரானின் சிறப்பு நடவடிக்கை பிரிவின் யூனிட் 4000 தலைவர் ரஹ்மான் மொஹாதம் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இது ஈரானின் ரகசிய தாக்குதல் திட்டங்களுக்கு பலத்த பின்னடைவை கொண்டு வந்து சொல்லப்படுகிறது. ஜெலன்ஸ்கி சவுதிக்கு ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையில் கையெழுத்திட வந்துள்ளார். ஆனாலும் இவர் ஏற்கனவே சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் அமீரகத்தில் ரகசியமாக 200 அவங்களோட படையை நிலைநிறுத்தி ஈரானுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றார். இன்டர்செப்டர் ட்ரோன்ஸ், அதாவது இன்டர்செப்டர் ட்ரோன் சொன்னால் வீழ்த்து, அதாவது இந்த மிக குறைந்த விலையில் அவங்களோட ட்ரோனை வீழ்த்தக்கூடிய ஒரு ட்ரோனையும் அவங்க கொண்டு வந்துக்கிறாங்க. அவங்களோட சொந்த தயாரிப்பாங்க, யுக்ரைனை தயாரிப்பாங்க. அப்ப சவுதியில சேர்ந்துட்டு போற இவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கூடும் என்று பாக்குது யுக்ரைன். இவங்களோட பணம் வருமெண்டா மிக அதிகமாக அதுல அள்ளி போடலாம் என்று பாக்குது. ஆக யுக்ரைன் தலையை போட்டதால இந்த சண்டை இப்போதைக்கு ஒரு முடியும் சண்டையாக பார்க்கல. தொடர்ச்சியாக ராணுவ ராணுவ ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற கம்பெனிக்கெல்லாம் அடுத்தது ஹவாலா மாதிரி ஆக ராணுவம் மேல உற்பத்தி செய்யப்படுறாங்க ஆயுதங்களை. யுக்ரைன் பூந்துட்டான், அவன் இனி யூரோப்பிய பக்கம் இருந்தெல்லாம் அள்ளி வரப்போறான் நேச நாட்டில இருந்து. ஆக ஈரானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குற சவுதியன். இதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்குமா? இவங்க எல்லாம் செய்யக்குள்ள ஈரான்காரன் பார்ப்பான், அடுத்து சாத்துவான். பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளி. நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.